ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மாப் சைக்கோ சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் பவர்ஸ்லாம் வச்சு நம்ம தம்பிக்கிட்ட வித்த காமிக்க ரிக்ஸும் நம்ம ஹீரோட பவர்லாம் பார்த்துட்டு அண்ணா என்னாலே இந்த மாதிரி பவர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாடா நீ என் தம்பியாச்சே, கண்டிப்பாக உன்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னே சொல்கிறான். இப்போ அப்படியே ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து எழுஞ்சிக்கிறான். பார்த்தா இது வந்து ரிக்ஸோட கனவு. இப்போ வந்து அப்படியே தண்ணி குடிக்கலான்னு போகிறான். இப்போ அந்த டேப்பை திறந்து அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்க அவன் வந்து எனக்கும் கண்டிப்பாக பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏதோ பண்ணி அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அவனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ரீகனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எவனே ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இறந்து போன அப்பா கிட்ட பேசணுன்னுக்காக இங்கே ரீகன் கிட்ட வந்திருக்கான். இப்போ ரீகனும் அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரீகன் உடம்புல போன மாதிரி மகனே எப்படி இருக்க, உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்க, என்னால் முடியலையே அப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனும் அதெல்லாம் நம்பி அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து வெயிட் பண்ணு, எங்கள் அப்பாவுக்கு தான் ஜாப்பனீஸே தெரியாது அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ரீகனும் என்னடா திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிற, ஐயோ இப்போ எப்படி சொல்லி சமாளிக்க, இப்போ பாரு அதாவது தம்பி உங்கள் அப்பா இங்கிலீஷில் தான் பேசாரு, ஆனால் நான் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறப்பா அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் இப்படி நடுவில் பேசிக்கிட்டே இருந்தேன்னா என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அதனால சூவை சாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உங்கள் அப்பாவுக்கு சிக்னல் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி நடித்து அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருப்பாங்க. அதோடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீகன் கிட்ட கேட்குறான். ஐயோ தகப்பா சீக்கிரம் பாஸ்வேர்ட் சொல்லி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்கான். ரீகன் வந்து மைண்ட் வாய்ஸில் ஐயோ பாஸ்வேர்டை தப்பாக சொன்னால் இங்கேயே முடிச்சிருவான் போல இருக்குது, சீக்கிரம் சொல்லியா அந்த பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டே இருக்க ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தவடாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி விடுறான். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து யோ வாத்தியாரே என்ன அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க பின்னா கத்தியை காமிச்சிட்டு நின்னா சும்மா விடுவாங்க, அதனால தான் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோ ஓ அப்படின்னா இதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ் கீழே வருமா, ஒருத்தனோட ட்ரெஸ்ஸாக ஊக்குறது, ஒருத்தனோட மண்டையை கத்தியால் வெட்டி சொட்டையாக்குறது, அப்புறம் அவனோட ஸ்கூலை தரமட்டம் ஆக்குறது, இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் கீழே தானே வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம ரீகனும் கண்டிப்பாக நீ சொல்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ் கீழே சுத்தமாக வராது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரீகனும் புரிஞ்சுக்கிறான், ரைட்டு இவன் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வேணும்னே பண்ணலை, நான் அன்கான்சியஸாக இருந்தேன், அதனால தான் அப்படி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த பவர்ஸ்லாம் இருக்கிறது வந்து சுத்தமாகவே பிடிக்கல, நான் நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ரீகனும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, அவன் பவர்ஸ்லாம் நல்லதுக்கு தான், நீ எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் இந்த பவர்ஸ் தான் காரணம், ஸோ அதை நினச்சி நீ யோசிக்காமல் ஃப்ரீயாக விடு அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் அந்த ரவுடி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முக்கியமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேர்வை யாரும் தொட்டது கூட இல்லை, அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தன் நம்ம ஸ்கூல்ல இருந்துட்டு டேருவை அடித்து அவனை அவமானமாக்கி அவனை சொட்டையாக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவன் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் யாரோ ஒருத்தனாக தான் இருப்பான், அவனை எப்படியாவது நம்ம டீமில் சேர்த்துக்கணும், இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கும் அந்த டேரோட கதி தான் அப்படின்னு அந்த ரவுடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த மிசாட்டோ பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட டேய் நீ தானே அந்த டேரோ அடிச்சு ஓட விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளால் மட்டும்தான் டேரோ அடிக்க முடியும், உண்மையாக சொல்லி நீ தானே அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் நம்ம ஹீரோ எந்த ஆன்சரும் சொல்லாமல் சில மாதிரி நிற்க அந்த பொண்ணு கடுப்பாய் அட போடாடே அப்படின்னு சொல்லி போயிடுது. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த டோமே பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட டே உண்மையை சொல்லு, நீ பண்ணலனா கண்டிப்பாக அது ஏலியன் தானே பண்ணிச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்குது. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே ஏலியன் பண்ணாமல் நீயே பண்ணதாவே இருக்கட்டும், அப்படின்னா உன் கூட சண்டை போட்டவனும் சைக்கிக்கா அப்படின்னு சொல்லி டோமோ கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாம் அவனும் சைக்கிக் தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இன்னொரு சைக்கிக்கை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா அவன் மாஸ்டர் சைக்கிக் கிடையாதா அப்படின்னு நம்ம டோமோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. இல்லை அவர் சைக்கிக் மாதிரி தெரியல, அவரோட பவர்ஸ்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவருடைய பவர்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரி ஓகே நீ எதோ சொல்கிறான், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் நம்ம நாளைக்கு இந்த ஊரையை சுற்றி பார்க்குறோம், ஏலியனை கண்டுபிடிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா அவார்டையும் வாங்குறோம் அப்படின்னு டோமோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பாடி பில்டர் கிளப்பை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ரவுடி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து டேரு அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற,
ஆமாம் எங்கள் கிளப்பில் இருக்கிறவன் தான் அவனை அடிச்சது, அது என்ன ஆகும் அப்படின்னு அந்த லீடர், அதாவது அந்த முசாஷி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவனுக்கு பெருசாக வயலன்ஸ்லாம் பிடிக்காது, அது மட்டும் இல்லை அவன் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அடிச்சிருக்கான். இப்போ என்ன அந்த பையனை உங்கள் கேங்கில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அவன் ஒன்றி உங்களை மாதிரி பொறுக்கி கிடையாது, ஊர் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறது, அதனால எடுத்த காலி பண்ணுங்க அப்படின்னு அந்த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட அந்த ரவுடி பசங்களும் அடா யாரா அவனுங்க குரூப்பில் ஒருத்தர் பண்ணான்னு சொல்கிறாங்க, ஆனால் அது யார் பண்ணான்னு சொல்ல மாட்டானுங்க பிச்சைக்கார பசங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே போக இப்போ அப்படியே எதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கிராஸ் ஆகி போக அந்த ரவுடி பையன் வந்து இடையே நில்றா, நேத்திக்கு உன்னை கடத்திட்டு போனாங்களே அதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் தான் காரணம், அதுக்கு எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த ரவுடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கார வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமை தான் காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ரூமில் ஒருத்தனை காமிக்கிறாங்க. பார்க்கவே 10 நாள் தூங்காத மாதிரி இருக்கால, இவன் தான் செஞ்சி அண்ட் இவன் தான் பிரசிடென்ட்டுமே கூட. ஆக்சுவலாக ஹீரோவோட தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். இந்த மாதிரி ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் ரவுடி பசங்க அதிகமாகிட்டே போகிறாங்க, நம்ம எல்லாரையுமே வந்து டிசிப்ளின் ஆக்கணும் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த ரவுடி பசங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களே, அதை வந்து ரிக்ஸு பார்த்துருப்பான். ஸோ அதனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க, ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவராக பயந்ததுனால ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சிருக்கிறான். இந்த மாதிரி வேணும்னே நம்ம ஹீரோ கிட்ட வம்பிழுத்துருக்காங்கன்னு சொல்லி. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து நம்ம ரிக்ஸு கிட்ட, தம்பி இந்த மாதிரி உன்ட்ட சைக்கிக் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதனால உன் சைக்கிக் பவர்ஸ்லாம் நீ இன்க்ரீஸ் பண்ணணும்னா எங்கள் ஃபெசிலிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸு கிட்ட தரான். ரிக்ஸு வந்து புரிஞ்சுக்கிறான், ரைட்டு எங்கள் அண்ணன் நினச்சி இவன் ஏன்ட்ட பெஸ்ட் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ரிக்ஸுவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்படி என்ன நான் விசித்திரமாக நடந்துக்கிறேன், நான் எப்பவும் போல தானே இருக்கேன் அப்படின்னு ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இல்லை நான் அதை சொல்ல வரல, நீ ரொம்பவே டேலண்டடான பர்சன், ஆனால் உன்னோட டேலண்ட்டை நினச்சி நீ சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு தெரியலையே, நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ உங்கள் அண்ணனை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டால் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ரிக்ஸுவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, இப்போ அவனோட இடத்துக்கு தான் வந்திருக்கான். அவனும் நம்ம ரிக்ஸுவை பார்த்துட்டு எப்பா தம்பி வந்துட்டியா, வா வா உள்ளவா அப்படின்னு சொல்லி ஒரு லேப் மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க எல்லாரும் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து அவன் வந்து நம்ம ரிக்ஸு கிட்ட வந்து, தம்பி நீ மட்டும் இங்கே தனியாக இல்லை, உன்ன மாதிரி இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ரிக்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது, ஓ அப்படின்னா நிறைய சைக்கிக்லாம் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் டோமையும் தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ணுறான், நம்ம ஹீரோ மாதிரியே யார்கிட்டயோ சைக்கிக் பவர்ஸ் இருக்கிறத. அவனை பார்த்தா ஹூடியெல்லாம் போட்டுட்டு பயங்கர மிஸ்டீரியஸாக இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், இவனா கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருக்கான், சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ஃப்ரீயாக விட்டுடுறான். இப்போ அப்படியே நம்ம ரிக்ஸோ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற சைக்கிக் பவர்ஸ் வச்சுருப்பாங்களே அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கான். ஆனால் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சைக்கிக் பவர்ஸ் தான் இருக்குது. லைக் ஸ்பூனை வளைக்கிறது, எந்த கார்டுன்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பவர்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்குது. இப்போ வந்து நம்ம ரிக்ஸோ கூட்டின்னு வந்தவன் தான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன்டா, ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு பவர்ஸும் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி சைக்கிக் பவர்ஸ் இருக்கிறவங்களெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறேன், ஒரு புது சொசைட்டியை உருவாக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ரிக்ஸு வந்து இவன் சொல்கிறது வேடிக்கையாக இருந்தாலும் இவனால் உண்மையாகவே அந்த மாதிரி பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக எனக்கும் பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறான். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த செஞ்சி பையனை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்து உட்காந்து ஷூவை கழட்டிட்டு இருக்கான். அவங்க அம்மா பார்த்தா இவனையும் அவங்க அண்ணனையும் பயங்கரமாக கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கான். அண்ட் ஆல்சோ அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர திறமைசாலியாக வேற இருக்கான். அதனாலே அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் இவனையும் அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போ தான் அவங்க அண்ணன் மாதிரி பொறுப்பாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லி அவனை பயங்கரமாக திட்டிடுறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே வந்துடுறான். அவன் ரூமை பார்த்தா குப்பையோட மோசமாக இருக்குது. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தம்பி எதுக்கோ கூப்பிட்ருப்பான். ரிக்ஸும் வந்து எதுக்கு என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துல பார்த்தா இந்த பொண்ணுங்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து அந்த செஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டை அப்படியே கழட்டி அந்த ரவுடி பையன் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறான். இதை பார்த்த ரிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னப்பா நீ தானே அன்றைக்கி கேட்ட ஸ்கூலில் இருக்கிற ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும்னு, அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக சொல்கிறான். அப்புறம் என்ன சொன்னேன், கேவலமான வேலையா? நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால என்னால் எப்பயும்லாம் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஏன் நீ என்ன மாதிரி தானே எல்லா டைமும் உன்னை
பர்ஃபெக்ட் நல்ல மார்க் எடுக்கிற, சூப்பராக படிக்கிற இப்படிலாம் சொல்லும் போது அடுத்து ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்மளை பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த டைம் நம்ம இவ்வளோ நாள் பர்ஃபெக்டாக இருந்தது அவங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம பண்ண அந்த சின்ன தப்பு மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக கண்ணுக்குள்ளே வந்து நொட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்மளே பர்ஃபெக்டாக காமிக்கிறதுக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ரெஷரை நம்ம தலையில் நம்ம ஏற்றிக்கணும்? நம்மளும் ஒரு சாதாரண மனுஷங்க தானே, தப்பு பண்ணால் தானே செய்வோம். ஏன் எப்போ நம்மளை மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வேலிடான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸு கிட்ட கேட்குறான். இதை கேட்ட ரிக்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி மண்டையை குழம்பிடுது. ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட சேர்ந்து அந்த தப்பை பண்ணிடுறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த ரவுடி பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முஷாஷி பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் காலையில். அந்த ரவுடி பையன் மூச்சை வாங்கிக்கிட்ட, டேய் டேரு அடித்தது யாருந்தாடா கேட்டேன், அது ஏன்டா இப்படி ஓட வைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த முஷாஷி பையன்கிட்ட கேட்குறான். எப்படியோ நீ அவனை கண்டுபிடிச்சி அவனை வச்சு ஏதாவது வம்பு தான் பண்ணுவேன், எதுக்கு இந்த சண்டையெல்லாம் தேவையில்லாமல் பாரு, காலங்காத்தால் ஒன்றதில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, டே எனக்கு டயர்டாக இருக்குடா அப்படின்னு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதுலாம் டயர்டாக தான்ப்பா இருக்கும், அப்புறம் போக பழகிடும் அப்படின்னு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ரவுடி பையனும் சரி நீ சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு கிளாஸ் ரூமில் இருக்க அந்த பொண்ணுங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகி எவன்டா எங்கள் பொருள்லாம் திருநது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த செஞ்சி பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு எல்லோரும் டென்ஷனாக வரீங்க, அதான் நான் இருக்கல நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையனும் வந்துடுறான். என்னடா வாத்தினும் வரலையா, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, இப்போ ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையனோட ட்ராயை தனது பாருங்க இவன் தான் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கில்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அவ்வளோதான், மொத்த கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையன் பக்கம் திரும்பிடுது. இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையனை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ தாண்டா திருடுன்னு சொல்லி. ஒருத்தன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எழுஞ்சி சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இவன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்புலாம் பண்ணதுனால கண்டிப்பாக இவன் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இவனை எல்லாரும் ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் இந்த செஞ்சு வேறு வந்து பார்த்தீங்கன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ சீப்பானவனாடா நீ அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்கிறான். டே நான் சத்தியமாக திருடலடா, நான் சொல்லப்போனால் கிளாஸுக்கே வரலடா, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒருத்தனும் மதிக்கலை. எல்லாரும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு திருட்டுப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ரிக்ஸோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பயங்கர கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கான். அப்படியே கோவப்பட்டு அந்த ஸ்பூனை தூக்கி போட்டு அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அவன் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா நம்ம ரீகனு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸோவை பார்த்துட்டு, டே நீ வந்து மாபோட தம்பி தானே, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ நான் ஆல்ரெடி வெறுப்பில் இருக்கேன் கம்னு இருந்துரு அப்படின்னு ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனால் ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஐயோ என்னத்தையே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதில்ப்பா இங்கே வந்து ஒரு பேய் நடமாடிக்கிட்டு இருக்கான், அது அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு ஏன்டா என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்டலாம் பவர் கிடையாது அப்படின்னு நம்ம ரிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். என்னப்பா எப்படி சொல்கிற, உங்கள் அண்ணனுக்கு சைக்கிக் பவர்ஸ்லாம் இருக்குன்னா ஆப்வியஸாக உனக்குமே இருக்கணுமே அப்படின்னு நம்ம ரீகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த லேபை தான் காமிக்கிறாங்க. அந்த பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்ஸு தூக்கி போட்ட ஸ்பூனை பார்க்குறான். அது பார்த்தா பயங்கரமாக வளைஞ்சிருக்கு. அந்த பணக்காரனும் ஓ அப்படின்னா ரிக்ஸுக்கிட்டையும் பவர்ஸ்லாம் இருக்குதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ரிக்ஸுவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து வீட்டில் வந்து பார்த்தா வீட்டு வாசல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிட் இருக்குது, இன்னும் அது சாவலை. அண்ட் நம்ம ரிக்ஸுவாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிட்டை பார்க்க முடியுது. இப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். பாய்.